இளைஞர் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி தலைமறைவு. கைது செய்ய 4 தனிப்படைகளை அமைத்து சிபிசிஐடி விசாரணை. பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய இனி வாட்டர் பெல். நாள் ஒன்றுக்கு 3 முறை பள்ளியில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 88,000 கனஅடியிலிருந்து 78,000 கனஅடியாக குறைந்தது. வெள்ளப்பெருக்கால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 73,452 கனஅடியாக அதிகரிப்பு. ஒரே நாளில் சுமார் 3 அடி உயர்ந்த அணையின் நீர்மட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலியில் நடக்கும் ஆலோசனையில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களும் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை கோயம்புத்தூரில் ஜூலை 7ஆம் தேதி தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் முதற்கட்டமாக டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூலை 31 வரை 34 தொகுதிகளுக்கு பயணம். அதிமுக வென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணிக்கு விஜய் வர வாய்ப்பு உள்ளதாகவும் பேட்டி. கால இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா பகல் கனவு காண்கிறார். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அமித்ஷா என்ன திமுக ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவார், அவர் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவார். ஆனால் அவர் பகற்கனவு கண்டு கொண்டு தூங்கி கொண்டு சொல்லுகிறார். தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. திமுக கூட்டணிக்கு அழைக்க முயற்சியா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் ராமதாசுடன் அரசியல் பேசவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். சென்னை ஐஐடி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணை. நியாயமாகவும் உரிய காலத்துக்குள்ளும் விசாரணை நடத்த தமிழ்நாடு டிஜிபிக்கு மகளிர் ஆணைய தலைவர் உத்தரவு. திராவிட மாடல் அரசு ஆன்மீக அரசாக செயல்படுவதாக சென்னையில் நடந்த விழாவில் தர்மபுரம் ஆதீனம் பாராட்டு. 6,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்ட இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை நிர்வகிக்க உறுதுணையாக இருப்பதாக மயிலம் ஆதீனம் பேச்சு. எல்லோரும் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்று. சற்று அதை மாற்றி சொல்ல வேண்டும், இது ஒரு ஆன்மீக அரசு என்று. புதுச்சேரியில் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் புதிய அமைச்சராக நியமிக்க ஜான்குமாரின் பெயர் பரிந்துரை. மத்திய உள்துறை அமைச்சகம் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என தகவல். சென்னையிலிருந்து காட்பாடி சென்ற மின்சார ரயில் பெரும் விபத்திலிருந்து தப்பியது. அரக்கோணம் அருகே உடைந்த தண்டவாளத்தை கண்டு ஓட்டுநர் ரயிலை நிறுத்தியதால் உயிர் தப்பிய பயணிகள். மதுரை மாநகராட்சியில் 1.5 கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கு. மண்டல தலைவரின் நேர்முக உதவியாளர் உட்பட 8 பேர் கைது. ரயில்வே துறையில் 6,238 தொழில்நுட்ப பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை. இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று ரயில்வே தேர்வு வாரியம் அறிவிப்பு. ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரையில் பிரம்மாண்ட தேரை வடம்பிடித்து இழுக்க முண்டியடித்ததால் கடும் கூட்ட நெரிசல். 600க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உடல் நலம் பாதிப்பு. மேற்கு வங்கத்தில் சட்டக் கல்லூரிக்குள் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. ஹாக்கி மட்டையால் தாக்கி கொடூரமான செயலில் ஈடுபட்ட ஊழியர் மற்றும் 2 மாணவர்கள் கைது. மத்திய பிரதேசத்தில் தண்ணீர் கலந்த டீசல் நிரப்பப்பட்டதால் முதலமைச்சர் மோகன் யாதவின் கான்வாயில் 19 கார்கள் பழுது. டீசலில் பாதிக்கு பாதி தண்ணீர் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் பெட்ரோல் பங்கிற்கு சீல்.
பொறியியல் தரவரிசையில் இடஒதுக்கீட்டு வாரியாக மாணவர்களின் பங்கு என்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல இடஒதுக்கீட்டு பிரிவு வாரியாக எவ்வளவு மாணவர்கள் முதல் 3 மதிப்பெண் நிலைகள்ல இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக 200க்கு 200 கட் ஆஃப் பெற்ற மாணவர்கள், அதுல இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் இல்லாத மாணவர்கள் 4 பேர், அதாவது ஓபன் கேட்டகரி ஓசி பிரிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல 4 மாணவர்கள் இருக்காங்க. பிசி பிரிவை சேர்ந்து 73 மாணவர்கள் இருக்காங்க. இவங்க தான் இந்த 200க்கு 200 கட் ஆஃப்ல அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. பிசி முஸ்லிம் எடுத்துக்கிட்டோம்னா 2 மாணவர்களும், அதே மாதிரி எம்பிசி பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா 54 மாணவர்களும், எஸ்சி பிரிவை சேர்ந்த 7 மாணவர்கள், எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியர் அப்படின்ற அந்த பிரிவுக்கு தனியா இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ அதுல ஒரு மாணவர் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இது 200க்கு 200 கட் ஆஃபோட நிலை. அடுத்ததாக 199.5 கட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னா ஓசி பிரிவில் 13 மாணவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. பிசி பிரிவில் 123 பேரும், பிசி முஸ்லிம் பிரிவில் 12 பேரும், அதே மாதிரி எம்பிசி பிரிவில் 89 பேரும், எஸ்சி பிரிவில் 10 பேரும் இடம்பெற்றிருக்காங்க. எஸ்சிஏலையும் எஸ்டிலையும் இந்த பிரிவில் யாரும் 199.5 கட் ஆஃப் பெறல. அடுத்ததாக 199 அந்த கட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17 பேர் ஓசி பிரிவில் இருக்காங்க, அதாவது இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் அல்லாத மாணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பிசி பிரிவில் 183 பேரும், பிசி முஸ்லிம் பிரிவில் 9 பேரும், எம்பிசி பிரிவில் 107 பேரும், எஸ்சி பிரிவில் 12 மாணவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த 3 மதிப்பெண் நிலைகளை நம்ம எல்லா மதிப்பெண் நிலைகளுக்குமான ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசி எம்பிசி இந்த பிரிவில் கட் ஆஃப் முதல் நிலையில் இருக்கிற கட் ஆஃப்ல இவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி எஸ்சிஏ எஸ்டி இந்த பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. குறிப்பா எஸ்டி பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா 197 வாங்கிய மாணவர் தான் அந்த கம்யூனிட்டி ரேங்க்ல முதலிடம் பெற்றவராக இருக்கிறார். அடுத்ததாக பெண்களுடைய பங்கீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொறியியல் தரவரிசை பட்டியல்ல முதல் 10 இடங்கள்ல 7 மாணவிகள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றது ஒரு குட் சைனா பார்க்கப்படுது. அதுவே நீட் தேர்வு முடிவுகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதல் 100 இடங்களை பிடித்த மாணவர்களுடைய பட்டியல்ல 15 பேர் தான் மாணவிகள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒப்பீட்டிலையும் ஒரு படிப்பினையை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முக்கியமாக எழுது. ஸோ இந்த வகையில பொறியியல் தரவரிசை பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடஒதுக்கீட்டு பிரிவு வாரியாக ஒரு எண்ணிக்கையும் மாணவிகள் சார்ந்த அந்த எண்ணிக்கையும் நாம பார்த்தோம். பரபரப்பான அரசியல் சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்தது பேசுபொருளாகியுள்ளது. இருவருக்குமான சந்திப்பு அரசியலா, நலம் விசாரிப்பா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் சலசலப்பிற்கு மத்தியில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்க உள்ளது என்ற பெரும் கேள்வி எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் தனக்கு துளியும் விருப்பமில்லை என போட்டுடைத்த ராமதாஸ் பாஜகவை சமாதானம் செய்யவே திமுகவை அன்புமணி விமர்சிப்பதாகவும் கூறி பரபரப்பை கிளப்பினார். மேலும் மதுரை முருகபக்தர் மாநாட்டில் அண்ணா பெரியார் குறித்த வீடியோ ஒளிபரப்பப்பட்ட விவகாரத்தில் பாஜகவுக்கு நேரடியாக கண்டனம் தெரிவித்தார் ராமதாஸ். இந்நிலையில் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்தது தமிழ்நாடு அரசியலில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை சந்தித்த செல்வ பெருந்தகை தற்பொழுது ராமதாஸையும் சந்தித்ததன் மூலம் திமுக கூட்டணிக்குள் பாமகவை இழுக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது. இருப்பினும் ராமதாஸை சந்தித்தது எதற்காக என செல்வ பெருந்தகை விளக்கமளித்தார். எந்தவித அரசியலும் கிடையாது, இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. திமுக கூட்டணியில் பாமக இணைகிறதா என்பதற்கும் செல்வ பெருந்தகை பதிலளித்தார். திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. கூட்டணி தொடர்பாக தமிழகத்திற்கு அவசியமான முடிவை ராமதாஸ் எடுப்பார் என செல்வ பெருந்தகை கூறியிருப்பது பாமகவை நேரடியாக திமுக கூட்டணிக்குள் இணைய அழைப்பு விடுத்தது போல் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.